நிறைய பேர் எனக்கு பிள்ளை இல்லைன்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணி உபவாசம் போட்டுலாம் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா பிள்ளை பெற்றெடுத்த பிறகு அந்த பிள்ளையை குறித்து ஒரு கவலையும் இருக்காது, ஒரு கரிசனையும் இருக்காது. நான் எந்த கரிசனையை குறித்து பேசுகிறேன், எந்த கவலையை குறித்து பேசுகிறேன்? எந்த பெற்றாரும் எந்த தாய் தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு இந்த சரீர பிரகாரமான காரியங்களை கொடுப்பதில் மட்டும் தயங்குவதில அதுல அவர்கள் முந்திக் கொள்வார்கள். பிள்ளைக்கு என்னெல்லாம் கேட்கிறோம் அது வாங்கி கொடுத்துருவாங்க. சட்டை வேணுமா சட்டை வாங்கிக்கோ, நல்ல வண்டி வேணுமா வண்டி வாங்கிக்கோ, வாங்கி கொடுப்பாங்க. இவங்க வேணா பட்டினி கிடப்பாங்க, ஆனா வண்டி வாங்கி கொடுத்துருவாங்க. இவங்க கந்தலான ட்ரெஸ் போடுவாங்க, ஆனா பிள்ளைக்கு நல்ல ட்ரெஸ் கொடுப்பாங்க. இவங்க படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா நல்லா படிக்க வைப்பாங்க. ஆனா இது நல்ல விஷயம்தான். ஆனால் ஒரு ஆவிக்குரிய பெற்றார்கள் எப்படி இருக்கணும், ஒரு நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பன்மார் எப்படி இருக்கணும், அந்த பிள்ளையுடைய சரீர தேவைகளை மாத்திரம் சந்திப்பதில் அக்கறை காட்டக்கூடாது. மாறாக அந்த பிள்ளையுடைய ஆவிக்குரிய நிலையை குறித்த அக்கறை இருக்க வேண்டும். அதற்காக ஜெபிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும்.